எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உருளைக்கிழங்குல போண்டா தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு சட்டியில் எண்ணெயை விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதக்கி கொண்டு கேக்குள்ள பெருஞ்சீரகம் கடுகு போடுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துடுது. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி கறித்தூள் போட்டு கிளறி போட்டு 4 உருளைக்கிழங்கு, ஒரு அளவான உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இதுக்கு போடுவோம். அதோட சேர்த்து வாசத்துக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்த நான் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்த நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிண்டுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்கோ. அவியேக்கே போட்டது இப்போ பார்த்து போடுங்கோ. இதையும் சேர்த்து கிண்டுவோம். இதோட சேர்த்து உள்ளி மிளகாயும் போடுவோம். போட்டுட்டு அதையும் சேர்த்து கிண்டுவோம். இதுக்கு தண்ணி விடுறேன்ல, அப்படியே அந்த தூள் இதுவல்ல எண்ணெயில சேர்த்து அப்படியே சேர்த்து வதக்கி எடுக்க வேணும். இதுக்கு வாசத்துக்கு இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் போடுவோம். போட்டு இதையும் சேர்த்து கிண்டி போட்டு இப்போ எங்களோட கறி ரெடி ஆயிடுத்து. இது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5-6 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இதை உருண்டை பிடிப்போம். இப்போ இந்த கறி ஆறுற டைமில் நாங்கள் அதுக்கு தோச்செடுக்கிற மாவை எடுப்போம். இதுக்கு நான் கோதுமை மா அரைப்பணி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு அதுக்கு தேவையான ஒரு பிஞ்சு உப்பு போடுவோம். அதோட சேர்த்து கறி மஞ்சள் 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து குழைச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க, மா ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் கறியை உருண்டையாக பிடிச்சி துவைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, கறி ஆறிடுது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி கொள்ளுங்க. நான் இப்படி பிடிக்கிறேன். நீங்கள் உங்களோட சைஸுக்கு பிடிச்சி கொள்ளுங்க. இதை பிடிச்சி போட்டு இதுக்குள்ளே துவைச்சி எடுப்போம். இப்போ எண்ணெய் கொதிச்செடுத்து இந்த உருண்டையாக்கினதை நாங்கள் உண்டை எடுத்து பொரிக்க போடுவோம். இப்போ மற்ற பக்கத்துக்கு திருப்பி விடுவோம். இப்போ பாருங்க, பொரிஞ்செடுத்து இது இனி நாங்கள் எடுப்போம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கோ, எங்களோட போண்டா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி இருக்குது. நல்லா சுட நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நல்லா சரக்கு தூள் போட்டது, கறிவேப்பிலை எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்குது. இது கறி வச்சா சரி, டக்கண்டு உருண்டையாக்கி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியா, பெரிய வேலை இல்லை. பாருங்கோ, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நாங்கள் போண்டாவோட சேர்த்து பிளேன் டீயும் குடிக்க போகிறோம். ஓகே, இதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.